நீ உலகத்தில் எந்த பொருள்லாம் பலவாய் இருக்கிறதோ சடமாய் இருக்கிறதோ அதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். வெறும் உலகம்னு சொல்லாமல் என்ன செய்கிறாரு? பலவாய் சடமாய். உலகம் பலவாக இருக்கா? இருக்கா இல்லையா? மண், கல், தண்ணி, காற்று, இப்படி பலவாக இருக்கா இல்லையா? எல்லாம் சடம் தானே, எல்லாமே சடம் தானே. இதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். ஏன் பாருயா, நீ அழியாத பொருள் ஒன்றை காட்டு, உலகத்தில் ஒரு பொருளை காட்டு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கா இல்லையா? இப்போ மரம் வச்ச தேதி ஒரு தேதியில் வந்து ஒரு தேதியில் நின்று ஒரு தேதியில் அழிஞ்சு போகுது. எல்லாமே என்ன ஆகுது? சடப்பொருள்கள் தோன்றி நின்று அழியும். சடப்பொருள்கள் தோன்றி நின்று அழியும். அந்த சடம் எப்படி இருக்கணும்? பலவாய் இருக்கணும், பலவாய் இருக்கணும். எனவே எது எது பலவாய் சடமாய் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன ஆகும்? தோன்றி நின்று ஓடுங்க. அப்போ ஒரு பானை சோற்றிற்கே ஒரு சோறு பதம். இப்போ இங்கே ஒரு 50 லட்டை வச்சு அதே தான் தாள புலாவு நியாயம் இல்லைங்களா? என்னது? ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். 50 லட்டை வச்சு லட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கன்னு 50ஐயும் சாப்பிட்டு சொல்லுவீங்களா? ஏங்க இருங்க, ஒன்று தாங்க சாப்பிட்டேன், 50ஐயும் சாப்பிட்டுட்டு தான் நான் சொல்லுவேன். அப்படியே சொல்ல முடியும்? ஒன்று எடுத்து கொஞ்சோண்டு பிச்சு சாப்பிட்டோம்னாவே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாமா இல்லையா? ஏன்? ஒரு பானை சோற்றிருக்கு சோறு வெந்துருச்சான்னு பாருன்னு பானைக்குள்ளே இருக்கிற மொத்த சோறையும் பிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இல்லையா? பண்ண முடியாது இல்லையா? அப்போ உலகம் பூதங்களால் ஆனது, உலகம் பூதங்களால் ஆனது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பூதங்களிலான பொருள்களும் தோன்றி நின்று அழிகிறது. எனவே உலகமும் தோன்றி நின்று ஒடுங்கும், உலகமும் தோன்றி நின்று ஒடுங்கும் என்று யாரம் இருக்கிறாரு? மீமாஞ்சகரம் இருக்கிறார். இது சித்தியாரில் 28வது பாட்டு, 29, 33 பாட்டில் இதை விளக்குறார். சிவஞான சித்தியாரில் பாரிடம் ஒக்க அழிவதென்றார். உலகம் ஒரு சேர அழிவு, தோற்றமும் அழிவும் காயத்தில் கண்டனம் உலகில் காணா. தோற்றமும் அழிவும் காயத்தில் கண்டனம். இந்த உடம்பு தோன்றி நின்று அழிகிறது, உலகம் அதுபோல் என்ன செய்வதில்லை? அழிவதில்லை. யார் சொல்றா? மீமாஞ்சகர் சொல்றான் மறுப்பு. காயம் போல பிண்டம் போல அண்டம் அழிவதில்லை. நான் பாட்டெல்லாம் சொல்ல வேண்டாம். பிண்டம் போல அண்டம் அழிவதில்லை. பிண்டம் தோன்றி நின்று அழியும், அண்டம் அதுபோல அழியாது என்று மறுக்கிறான்.